வணக்கம். நான் உங்கள் மோகனா. 29/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கான சத்தான உணவு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் பிற மாநிலங்களை கடந்து வெளிநாட்டிலும் பின்பற்றப்படுகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் கிராம பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திய முன்னோடி திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஏழை குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கு செல்வதால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டது. மேலும் பள்ளி இடைநீற்றலும் அதிகமாக இருந்தன. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனும் அதிகரித்துள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக வயிறார காலை உணவு சாப்பிட்டு வீட்டுக்கு வகுப்புக்கு வருவதால் ஊட்டச்சத்து குறைபாடும் குறைந்துள்ளது. காலை உணவு திட்டம் மூலம் தினமும் 20.73 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருகின்ற நிலையில் இந்த திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 26ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 3,05,000 மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயன்பெற உள்ளனர். தொடக்க பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்கள் பல்வேறு குடும்ப சூழ்நிலையிலும் வருவதை அறிந்து இந்த திட்டம் முழுமையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பாராட்டுக்குரியது. அரசு மற்றும் உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளை பசியால் படிக்க முடியாமலும் பள்ளிக்கு வராமல் போவதை தடுக்கவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் கல்வியங்களாலும் கல்வியாளர்களாலும் சமுதாய ஆர்வலர்களாலும் வரவேற்கப்படுகிற மாணவர்கள் அடிப்படையான தொடக்க கல்வியை கட்டாயம் பெற வேண்டும். ஏழ்மையின் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் இடையில் நிற்பதையும் அறிந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருப்பது சிறப்பாகும். கிராம பகுதியில் மட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த காலை உணவு இனி நகர்ப்புற குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. மாநில அரசின் கல்வித் தொகை கொள்கையில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தேர்ச்சி அளிக்கப்படும் என்பது வலியுறுத்தப்பட்டு இருப்பதன் மூலம் ஆரம்ப கல்வியின் அவசியத்தை உணர முடிகிறது. ஏழ்மையால் மாணவர்களின் படிப்பு தடைபடக்கூடாது என்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. விரிவாக்கப்பட்ட காலை உணவு திட்டம் மூலம் தமிழகத்தில் தொடக்க பள்ளியில் படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இனி சூடான சுவையான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு கல்வி கற்க வழிவகுத்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ள அரசு காலை உணவு என்ற புதிய சிந்தனையின் மூலம் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளின் ஒருவேளை பசிப்பினியை நீக்கி உள்ளது. காலை உணவு வழங்குவதை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தினமும் கண்காணிக்க வேண்டும். சுகாதாரமாக அனைவருக்கும் கிடைப்பதை அதிகாரிகள் திடீர் ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவு தரம் குறையாமல் கவனித்து கொண்டால் இத்திட்டம் முழு வெற்றி அடையும். அடுத்தத பாருங்க. சென்னை ஆகஸ்ட் 23 மீண்டும் அதிகரிப்பு. தங்கம் விலை இன்று ரூபாய் 800 உயர்வு. பவுன் ரூபாய் 74,520க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கடந்த 10 நாட்களாக வேகமாக குறைந்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் பவுன் ரூபாய் 400ஆக உயர்ந்தது. ரூபாய் 73,840க்கு விற்பனையானது. நேற்று 120 குறைந்தது. ரூபாய் 73,720க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. கிராம் 100 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 9,315க்கு பவுன் 800 ரூபாய் உயர்ந்து 74,520க்கு விற்கப்படுகிறது. பவுன் இன்று 74,000ஐ தாண்டி உள்ளது. முகூர்த்த மாதம் என்பதால் நகை வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் இந்த விலை உயர்வால் கவலை அடைந்து உள்ளனர். தங்கம் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளி விலையும் இன்று இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்திருக்கிறது. கிராம் 2 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 130க்கும் கிலோ 2000 அதிகரித்து 1,30,030க்கு விற்பனை ஆகிறது. அடுத்தது பாருங்க. மழை நீரில் கண்ணகி நகர்ல மழை நீரில் மின்சாரம் பாய்ந்து பெண் தூய்மை பணியாளர் பலி. வீட்டிற்கு நேரில் சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியம் 20 லட்சம் வழங்கினார். சென்னை கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த 30 வயதான வரலட்சுமி என்பவர் கண்ணகி நகர் பகுதியில் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு சென்று உள்ளார். நேற்றிரவு முதல் தொடர்ந்து பெய்த மழையால் காரணமாக சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் மின்சார கசிவு ஏற்பட்டு இதை கவனிக்காமல் தண்ணீரில் வரலட்சுமி நடந்து வந்துள்ளார். இதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் காரணமாக
சக தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி 193வது மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்த கண்ணகி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் பற்றி அறிந்ததும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரலட்சுமி வீட்டுக்கு நேரில் சென்றார். வரலட்சுமியின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறி ரூபாய் 20 லட்சம் நிதி உதவி வழங்கினார். சென்னை மின் வாரியம் சார்பில் 10 லட்சம், ஒப்பந்ததாரர் சார்பில் 10 லட்சம் என மொத்தம் 20 லட்சம் வழங்கப்பட்டது. இந்த நிதி உதவியை வரலட்சுமி மைன் கணவர் ரவியிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிருபர்களிடம் கூறுகையில், மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வரலட்சுமியின் கணவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அவரது 2 குழந்தைகளின் கல்வி செலவை திமுக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அப்புறம் பொன்னேரி ஆகஸ்ட் 23 மீஞ்சூர் பொன்னேரியில் சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை ஆய்வு செய்த கலெக்டர். மீஞ்சூர் பொன்னேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகளை மாவட்ட கலெக்டர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்தார். பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்ப நந்தியாம்பாக்கம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டு வரும் சாலை 44 வீடுகள் கட்டும் பணிகள், அத்திப்பட்டு ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் நவீன எரிவாயு தனக்கூடம் கட்டுமான பணி, அத்திப்பட்டு அந்தியம்பாக்கம் இடையே கட்டப்பட்டு வரும் மேம்பால பணி, மீஞ்சூர் பேரூராட்சி 15வது வார்டில் கட்டப்பட்டு வரும் நேர்படிப்பிற்கான பயிற்சி அறிவுசார் மைய கட்டுமான பணி, கம்பர் தெருவில் கான்கிரீட் சாலை பணி, சுந்தரநகர் சாலை பணி, வெண்தாமரை குளம் சீரமைப்பு ஆகியவற்றை பார்வையிட்டார். அறிவுசார் மைய கட்டிடத்திற்கு முன்பு மாணவர்களுக்கு குடில் அமைத்து காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும் என்றார். வல்லூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரும் விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு தெரிவித்தார். அப்போது ஊரக வளர்ச்சி உதவி செயற்பொறியாளர் கதிலட்சுமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி குணசேகரன், உதவி பொறியாளர் முத்துலட்சுமி, மீஞ்சூர் பேரூராட்சி செயலாளர் செயல் அலுவலர் மகேஸ்வரி, தலைவர் ருக்மணி மோகன்ராஜ், துணைத் தலைவர் அலெக்சாண்டர், 15வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் பரிமலா அருண்குமார் உடன் இருந்தனர். இங்கே பாருங்க, கம்பீர் அகர்கர் மீது முன்னாள் வீரர் பாய்ச்சல். சாந்தி டெல்கர் நினைக்கிறேன். கொல்கத்தா ஆகஸ்ட் 23 ஆசிய கோப்பை. ஆமாம், கொல்கத்தா ஆகஸ்ட், அதாவது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த போட்டிக்கான இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக முன்னாள் வீரர்கள் பலர் விமர்சனம் செய்து இருந்தனர். இந்த நிலையில் ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயரை அணியில் சேர்க்காதது தொடர்பாக முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி, பயிற்சியாளர் கம்பீர், தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் ஆகியோரை கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் 20 ஓவர் அணியில் இடம்பெற்ற தகுதியானவர்கள். 20 ஓவர் அணியில் இருந்து ஜெய்ஸ்வாலை நீக்கவே இயலாது என்று கம்பீர் முன்பு கூறியிருந்ததால் ஸ்ரேயஸ் ஐயரின் பேட்டிங்கும் தொடர்ந்து நிலையாக இருக்கிறது. இருவரையும் அணியில் சேர்க்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக கம்பீரும் தேர்வுக்குழு தலைவர் அகர்கரும் விளக்கம் அளிக்க வேண்டும். இவ்வாறு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். அடுத்தது பாருங்க, கொழும்பூர் 23 ஆகஸ்ட் 23 முறைகேடு குற்றச்சாட்டில் கைது. ராணில் விக்ரம் சிங்குக்கு உடல்நலக் குறைவு, ஜெயில் ஆஸ்பத்திரியில் அனுமதி. இலங்கையில் கடந்த 2022 ஜூலை மாதம் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை அதிபராக இருந்தவர் ராணில் விக்ரம் சிங்கே. வயது 76. மேலும் 6 முறை பிரதமர் பதவி வகித்துள்ளார். இவர் அதிபராக இருந்தபோது தனது மனைவி மைத்துரிக்கு இங்கிலாந்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அரசு பணத்தில் பயணம் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக சிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் நேற்று ராணில் விக்ரம் சிங்கை அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவரை கைவிலங்கிட்டு போலீசார் அழைத்து சென்றனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட ராணில் விக்ரம் சிங்கை வருகிற 26ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்
வெளிக்கடை சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டு அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று அதிகாலை ராணில் விக்ரம் சிங்குக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இதை சிறைத்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தது பாருங்க, நியூயார்க்கில் சுற்றுலா பஸ் கவிழ்ந்து 5 பேர் பலி, இந்தியர்கள் உள்பட 40 பேர் காயம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து 54 பேரை ஏற்றிக்கொண்டு சுற்றுலா பஸ் ஒன்று நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றது. இதில் பெரும்பாலானோர் இந்தியா, சீனா, பிலிப்பைன்ஸ் நாடுகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் சுற்றுலாவை முடித்துக்கொண்டு நியூயார்க்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பெம்பி ரேக் என்ற இடம் அருகே பஸ் சென்றபோது திடீரென்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 5 பேர் பணியாளர்கள் 5 பேர் பலியானார்கள். படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். இந்தியர்கள் உள்பட 40க்கும் மேற்பட்டோர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.